அந்த ஓட்டை போட்டு அதில் வளையம் மாதிரி மாட்டி விட்ருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வளையம் காதில் தொங்குன்றாங்க. இப்போ கட்டினா என்ன அந்த வீட்டில் யாராவது செத்து போயிடுவாப்பா. ஆமாம், 2-3 வீட்டில் அது மாதிரி நடந்திருக்கு. அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைக்கு கையோ காலோ கோரமா போயிடும், சப்பானியா போயிடும், நடக்கவே முடியாது. மதவிடைய ஆகிறாங்கல்ல பெண்கள்லாம், அவங்கெல்லாம் இந்த ஊர்ல வந்து வெளியில தான் இருக்கணும். கண்ணுல இன்னும் விரிவாக சொல்லுங்க. இன்னும் பண்ணி அப்படிங்களா? ஆமா, நொண்டியாக்கி போடும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த கிராமத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செவிட்டு ஐயனார் கோவில்னு சொல்கிறாங்க இந்த கிராமத்தோட பேர். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முறை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. நாங்கள் இதை பார்த்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை போட்டு அதில் வளையம் மாதிரி மாட்டி விட்ருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வளையம் காதில் தொங்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பெருசாக அப்படியே ரொம்ப பெரிய ஓட்டையாக இருக்கும் காதில். ஸோ அந்த ஊருக்கு தான் இப்போ அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அவங்ககிட்டே நம்ம போய் கேட்க போகிறோம் ஏன் எதனால் இந்த முறை இருக்குன்ற மாதிரி கேட்க போகிறோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மாடி வீடு பார்த்தீங்கன்னா கட்ட மாட்டாங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கிராமத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. அம்மா, இங்கே பார்த்தீங்கன்னா மாடி வீடு கட்டக்கூடாதுன்னு இந்த கிராமத்தில் ஒரு வழிமுறை இருக்குது. அது எதனால் எதனாலன்னா நம்ம இந்த செவிட்டையனார் இருக்கிறதுனால நான் கீழே இருக்கும்போது நீங்கள் என்ன மாடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த உயிரை எடுத்துக்கிடும். அதனால பயந்து யாரும் படி வச்சு கட்ட மாட்டாங்க. சும்மா இப்போ மாடி வீடாக கட்டி வச்சிருக்காங்க, படி வச்சு கட்ட மாட்டாங்க. சரி, இங்கே அதுதான் பழக்கம். ஓ, இது எப்போலேருந்து இந்த வழிமுறை இருக்குமா? அது காலங்காலமா இருக்கு. காலங்காலமா இருக்கு. படி வச்சே கட்ட மாட்டாங்க, மாடி வீடும் கட்ட மாட்டாங்க. மாடி வீடு சரி, இப்ப கட்டினா என்ன அந்த வீட்டுல யாராவது செத்து போயிடுவாப்பா. தலைவனா இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்க. ஓ, அந்த வீட்டுல யாரு தலைவனோ வந்து உயிரை வாங்கிரும். ஆமா. ஓ, எதனால? மாடி வீட்டு மாடி வச்சு கட்டுறதுனால. மாடி கட்டினா இந்த மாதிரி நடக்குது. 2-3 வீட்டுல அது மாதிரி நடந்திருக்கு. அதனால இப்ப யாரும் கட்ட மாட்டாங்க. இவங்கெல்லாம் இவங்க வீட்டுல மாடி வச்சு கட்டிவிட்டு பயந்துக்கிட்டு கட்டி எவ்வளவு நாள்ல இந்த மாதிரி ஆயிருக்கு? அது 1 வருஷம் 2 வருஷத்துல 1 வருஷம் 2 வருஷத்துல இந்த மாதிரி ஆயிரும். இப்ப லாஸ்டா கடைசியா எங்க நடந்திருக்கு இந்த மாதிரி? லாஸ்டா கடைசியெல்லாம் எந்த வீட்டுல அதோட கட்டுறதே இல்ல. அதோட கட்டுறதே இல்ல. 2 வீடு இல்லம்மா, இப்ப நாங்க வரும்போது பார்த்தா படிலாம் இருந்துச்சு, சில இதெல்லாம் மாடி மொட்டை மாடி இருந்துச்சுப்பா. பயந்து இப்ப கட்ட மாட்டாங்க. பயந்து கட்டினதோட அவ்வளவுதான், அவ்வளவுதான். இனிமே கட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த உயிர் பலி வாங்க எப்படி போகுது. ஆனா 2 வருஷம் தான், 1 வருஷம் 2 வருஷத்தோட போயிடும். இது இல்லைன்னா சப்பானி ஆக்கி போட்டுரும். புரியல. இந்த வீடு கட்டினோம்னா ஒண்ணு சப்பானி ஆக்கி போட்டுரும், இல்லைன்னா கொண்டு கொன்றும். இந்த இது பயந்து கட்ட மாட்டாங்க. அப்புறம் 2-3 வீட்டுக்காரங்க ஏறி சேர்ந்து நடக்குறாங்க, திரியிறாங்க. ஆனா அந்த குடும்பங்கள் வந்து நல்லா இல்லை. அந்த குடும்பங்கள், அந்த மாடி வீடு கட்டின குடும்பங்கள் வந்து நல்லா இல்லை. ஓகே, இந்த இது எதனால அந்த ரீசன் சொன்னீங்க? ரீசன் தான் இந்த சாமிக்கு பயந்துதான். சாமி அது ஏன் எல்லா வீட்லயும் இப்போ சாமி, எல்லா ஊர்லயும் சாமி இருக்கு, எல்லா வீட்லயும் கோயில் இருக்கு, அவங்களும் மாடி வீடு கட்ட தான் செய்றாங்க. ஏன் இந்த கிராமத்துல மட்டும் சாமி இருந்தா? ஊர்ல தானப்பா அவ்வளவு பிரச்சனை. அந்த மதவிடைய ஆகிறாங்கல்ல பெண்கள்லாம், அவங்கெல்லாம் இந்த ஊர்ல வந்து வெளியில தான் இருக்கணும். குளிக்கிறது வெளியில இருந்து பண்ணா வீட்டுல சீலை வச்சுதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். அது இந்த ஊர் பழக்கம் அப்படி போச்சு. என்ன பண்றது? எப்படி பழக்கம்? இந்த ஊர்ல இருக்க கூடாது. அந்த ஊர்ல இன்னும் இருக்க மாட்டாங்க. எங்க போயிருவாங்க அப்போ? வெளியில தான் திண்ணை. இந்த வீடு இருக்குல்ல, திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி அந்த மாதிரிதான் இதுவரை இருந்து வர்றாங்க. இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. இப்பயும் அப்படித்தான் இருக்காங்க. ஐயாவோட காது பாருங்க, அழகா இருக்கீங்க. என்ன யூடியூப் சேனல்ல நீங்க ஆட்டை குத்துனீங்க? எங்களுக்கு ஆளே வளர்த்தது. ஓ, நீங்களே தானா வளர்த்தது? அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஓ, இங்க ஊர்ல ஆள் இருக்காங்க இருந்தாங்க, அவரெல்லாம் இப்ப கிடையாது. சரி, எங்களுக்கு அப்பவே அவங்களே குத்தி இந்த இப்படி கத்திட்டு குத்தி இப்படி திருகி சதையை எடுத்துடுவாங்க. சரி, எடுத்த உடனே அப்புறம் புண்ணு ஆடினோன்னா அந்த இது வளையத்தை போட்ட உடனே அதுதான் இந்த மாதிரி இப்படி தொங்கும். நல்லா இழுத்துக்கிட்டு பெருசா வந்து பெருசா. சரி, ஓகே. கண்டு மாதிரி இப்படி வந்து. ஆனா இப்ப குத்துறவங்க எல்லாமே ஹாஸ்பிடல்ல போய் குத்துற பூரா ஹாஸ்பிட்டல் பூராமே.
ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு இதாக இருக்கு. ஏன் நீங்கள் அந்த காலத்துலேயே அப்போ குத்தி? ஆமாம், ஒரு பிறந்த உடனே ஒரு 2 வயசுல 4 வயசுல குத்தி வந்தா. ஆமாம், 4 வயசுல குத்துறேன். 6 மாதத்துல ஒரு மாத்திரை குத்தி சொன்னோடனே இப்போ காது குத்துறதுனால இப்போ சொன்னேன். அன்னைக்குள்ள காலம்லாம் குத்தி பார்த்தேன். 6 மாதத்துல ஆஸ்பத்திரி. ஏன் நீங்கள் எப்போ குத்துனீங்க? நானும் பிறந்து ஒரு 3 மாதத்தில் குத்திடுவாங்க. சரி. ஓகே. 4 வயசு 5 வயசுல குத்த மாட்டாங்க. சரி. பிறந்து 3 மாதத்தில் குத்தி ஆகணும். ஓ ஆமாம், அப்போதான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி பெருசாக வரும். அந்த ஐயா நல்லா பெருசாக இருக்கு. சாமிக்காண்டி இதை கட்டாயம் நாங்கள் வளர்க்கணும். சரி. ஆமாம், வளர்க்க தவறுனா கை காலு எல்லாமே கோரமாக பண்ணிவிடும். இந்த 2000 தலைக்கட்டுமே ஒரே மூப்பனாக இருந்தேன், யாருமே இல்லை. அதே மாதிரி சின்ன யாருமே காது வளர்க்காம இருந்தா கை காலு எல்லாமே கோரமாக போயிடும். கண்ணு அது இதெல்லாம் கோரமாக போயிடும். இதுக்காண்டி பரம்பரையா நாங்கள் இங்கே ஒரு 2000 தலைக்கட்டும் சரி ஒரே முத்திரையறேன். கட்டாயம் காது வளர்த்தாகணும். அதனால நாங்கள் பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. நாங்களும் எங்க பிள்ளை ஊட்டி பரம்பரையா அதே வழிக்கு வளர்த்து ஆகணும் கட்டாயம். ஆமா. இப்போ வளர்க்கலன்னா அந்த ஊர்ல என்ன சட்டம், என்ன வளர்க்கலைன்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைக்கு கையோ காலோ கோரமா போயிடும், சப்பானியா போயிடும், நடக்கவே முடியாது. அதனால கட்டாயம் இந்த சாமி சைட்டு என்ன இருக்கு. சரி, நாங்க கட்டாயம் காது வளர்த்தா ஆகணும். சரி, இன்னொன்னு சொல்றாங்க, அந்த வீடு மாடி வீடு விஷயமா சொல்லுங்களேன். ஏதாச்சும் மாடி வீடு கட்டக்கூடாது. மாடி வீடு கட்டக்கூடாது. கட்டுனா அவங்க வீட்டுல எதுவாச்சும் கோளாறு ஆகி போகும். வீட்டுல வீடு ஏதாவது இடிக்கும் இந்த மாதிரி கோளாறு ஆகுமா? இல்ல வந்திருக்க பெரியவங்க ஆள் இப்போ வீடு முதல்ல வந்து எப்படின்னு கேட்டாக்கா, நாங்கள் சின்ன பிள்ளை உலகத்துல கூரை அப்படி தான் கட்டியிருந்தோம். இந்த ஓலை, இந்த பனை மரத்தில் ஓலை வெட்டி கட்டுறது. அப்புறம் அதுக்கு பிறகு சாமியில கேட்டு நமக்கு அப்புறம் ஓடு போட்டுக்கிட்டேன். ஓடு போட்டதெல்லாம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வெளிநாடுங்கிற ஒரு இது வந்தோடனே சிங்கப்பூர் இப்படி வெளிநாட்டுக்கு போனாங்க வேலைக்கு. அதான் சம்பாதிக்கத்தான். சிங்கப்பூர் மலேசியா அப்படி போய் கொஞ்சம் காசுகளை சம்பாதிச்சோன்னே வீடு போட்டாங்க. ரொம்ப பேர் அந்த தாரிசு போட்டாலும் ரொம்ப பேர் செத்து போனேன். ஆளை க்ளோஸ் பண்ணி போட்டோம். இங்க வந்து ஆளே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஆள் காலியா இருக்கும். இந்த மாதிரி ஆயிருக்கா? இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. எப்படி இந்த மாடி வீடு கட்டினால உயிர் போயிருக்கு. அவங்கள ஏதாச்சும் ஒரு அந்த வீட்டுல யாரு பையனுக்கா இல்ல அப்பாவுக்கா பெரிய தலைவருக்கா? அந்த வீடு யாரு பொறுப்பா கட்டுறாங்களோ. இப்ப நான் இருக்குன்னு வச்சுங்க, என் மகன் இருக்கேன். சரி, நான் பொறுப்பில் அந்த வீடு நம்ம பிள்ளை ஒரு வீடை கட்டுறோம், நான் கட்டுறேன். நானே ஒரு கட்டி முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு நோய் கொண்டாந்து விட வைத்தியம் பார்ப்பேன், தீராது. அப்புறம் அதே இதுதான் சரியா போச்சு, அப்படியே காலியாயிடும். அவ்வளோதான். அப்படித்தான் நடந்து வருது. அப்படிதான் நடந்து. இப்போ கடைசியா அப்படி இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்திருக்கா? இப்போ வந்து கிட்டனஸ் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி நடந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ அந்த 10 வருஷம் இப்போ அப்படி ஒன்றும் வீடு கட்டல. கட்டின ஆளுங்க ரொம்ப பேர் அந்த வீடு கட்டக்கூடாதுன்றாங்க. ஏன், அது என்ன காரணம்? அது ஆண்டனுடைய. இப்போ அவருக்கு வந்து கட்டாடமில்ல, அவர் மலைக்கிலே இருக்காரு. அவர் வந்து செடிக்கிலதே இருக்காரு. அதுக்கு கமௌண்ட் கரண்டே இல்லை. அவர் வந்து எப்படி கேட்டாக்க, அவர் முளைச்சு வந்தவர் ஐயனார், முளைச்சு வந்தவர். அதான் என் பாட்டேன் வந்து கண்டது கருவில்பட்டியால் ஆண்டான்கிழவனு ஒய்யப்பம்பூர் சேர்ந்தேன். வந்த ஊர் நாட்டுக்கே வந்தது. மான் வேட்டையாடி வந்தவங்க. சரி, அப்புறம் 2 பேரும் மான் வேட்டை மச்சன் அவன் அக்கா மக்கள் அண்ணன் தம்பியில் மச்சன் அக்கா வருஷம் மான் வேட்டை ஆடி வரல. இங்கே மாம்பட்டி உப்புலாம்பட்டி ஏரி ஊர் இருக்குல்ல, அங்கேருந்து மான் வேட்டை ஆடி வந்து இதுக்குள்ள வந்து அந்த சூரஞ்சதை எப்பவும் சூரிய இருக்கு. சரி, அதுக்கு வந்து நுழைஞ்ச உடனே மானு போச்சு, புறாமலைக்கு போச்சு. இந்த தில்ல ஒரு மலை அங்கே அப்போ போன உடனே என் பாட்டேன் தடம்பத்தே போய்த்தான் மானை. சரி, புறாமலை போய் மானை அடிச்சிட்டேன். இந்த ஆண்டாங்கிழமை வள்ளிக்கிழங்கு கிள்றான்னு வள்ளிக்கிழங்கு கிள்ளத்துக்கு. சரி, அங்கே கிழங்கு தான் கிண்ணாப்புல இருந்தாலும். ஆமாம், சாமியை கண்டது. அப்போ அது முற்பட அதுக்கு அந்த கிழங்குல ரத்தம் பட்டு. சரி, கண்ணு மூடி கண்ணு மூடணுன்னா அந்த ஆளா செடிகள் இருந்தாரு. கிழங்கு பட்டா ஏன் கண்ணில் தண்ணி பட்டுருக்கு, ரத்தம் பட்டுச்சா? கண்ணுல தான் சாமி கீழே இருந்துருச்சு. சரி, இந்த அப்போ நான் சொன்னேன் ஐயனாருன்னு, அவர் கீழே மண்ணு கிழந்துட்டாரு. சரி, அதுக்கிட்ட கிழங்கு இருந்துருச்சு. கிழங்கு இருந்தோன்னா ஒரு கடப்பாறை கிள்ளத்துக்க. சரி, காய்ச்சல குத்தணுன்னா ரத்தம் ஆண்டாங்க வந்துட்டாரு.
கன்னடம் பண்ணோன்னா கண்ணு தெரியாமல் போச்சு. சரி. அப்புறம் என் பாட்டன் போய்தான் மான் அடிச்சு கொண்டாந்து அக்கா ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு. சரி. அப்போ அக்கா எங்கப்பா மச்சாங்கிறதுக்கு இந்த இடத்துல தாக்கா அந்த செடிகளை வந்தேன். நான் மான் பேரே போய் மானை அடிச்சாந்துட்டேன். இதில் வந்து அவர் அதுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி அப்போ அவர்கிட்ட நின்ற நாய் சரி வீட்டுக்கு அந்த ஆள் நின்றதுக்குமா ஓடி இருக்கு. ஏன்டா நாய் அதுக்குமா ஓடின அப்புறம் அந்த கிளவி வந்துருக்கு. அந்த நாய் பிறகு வந்து நுழைஞ்ச நாய் இருக்கு. இந்த கிளவி நுழைஞ்சு போயிருக்கு. போய் அப்படி இருக்கிறானா இப்போ இன்னும் கூப்பிடுது. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதெல்லாம் எத்தனை ஆண்டு பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்போ இருந்து. ஆமா. அப்ப நீங்க அப்ப அவங்க பண்ணதான் நீங்க இப்ப இது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே. ஆனா நீங்க இப்போ இருக்கவங்க யாரும் அந்த இதை பார்க்கல. அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க இது அந்த இதுதான் அந்த வரலாறு தான். அந்த வளராத உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆமா. அப்ப அந்த கிளவி அப்படி இருக்குன்னு அந்த கிளவி இன்னும் கூப்பிடுது. சரி. என்னங்க அப்படி இருக்கீங்க, என்னங்க அப்படி இருக்குன்னா அது அவருக்கு காதும் கேட்கல. ஆமா. அப்ப அந்த கிளவி வச்ச பேர் ஏண்டா சிகடா நான் கூப்பிடுறேன் பேசாம இருக்கிறேங்க பட்டுன்னு முடிச்சுட்டாரு. அப்புறம் தான் என்ன இந்த மாதிரி அந்த காது கேட்காம இருக்கு. அதனாலதான் இந்த செவிட்டையனார் கோயில் வந்திருக்கு. ஆமா. அதனாலதான் நாங்க காது வளர்க்கறது. சரி. அதனாலதான் இந்த காது வளர்க்குறது. ஆமா. செவிட்டு ஐயனார் செவிட்டு ஐயனார் கோயில். செவிட்டு ஐயனார். சரி சரி. பார்த்தா தெரியும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காதில் ஓட்ட போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எனக்கு பெருசாக தொங்கிடுச்சு நல்லா குறுக்கு கழட்டிடுவாங்க. சரி. சின்ன இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ சரி சரி. சின்னதாக இருந்தால் போட்டே இருப்பாங்க. பெருசாக இப்படி உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தொங்கிடுச்சுன்னா போட மாட்டாங்க. உங்களுக்கு பெருசாக கழட்டிட்டாங்க அதை. ஓகே ஓகே. கைஸ், இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி திருவிழா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கிராமப்பாடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த மீன்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன மீன்லாம் அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே காய வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இவங்க சமையலுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. மித்த பேருக்கு பக்கத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு வழக்கமாக இங்கே இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடி வீடுகள்லாம் எங்கேயுமே வேலை இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ரூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் உள்ள லெவலில் இப்போ அவங்க கேட்டு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாய் என்னமோ எங்கே கவி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். உள்ளக்க போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு 2 நாய் வச்சுருக்காங்க. கரெக்டாக உள்ளக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் நாய் வெளியில் வருது. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் கேட்குறேன், ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி நாய்க்கட்டிலாம் வாங்கியிருக்கோமே சென்னையில். ஸோ அந்த பயம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதான் அந்த வளையம் என்னமா? ஆமா. ஓகே ஓகே. இது வந்து இப்போ எத்தனை வயசுல போடுவீங்கம்மா? அது பிறந்து 30 நாளுக்கு போட்டுருவோம். பிறந்து 30 நாள்லயே பார்த்தீங்கன்னா இந்த வளையம் போடுறீங்க, அப்படிதானே? துளாரம் தெரிஞ்சா தான் நான் பூசை வைக்க போக முடியும் கோயிலுக்கு. அப்படிங்களா? சரி சரி. ஓகே. கண்ணுல என்ன இன்னும் விரிவாக ஏதாவது சொல்லுங்க. வெயில என்ன பண்ணி அப்படிங்களா? ஆமா, நொண்டி ஆக்கி போடும். ஓகே. இந்த வளையம் போடலாம். இந்த நாங்கள் காது வளர்த்து ஆகணும். 30 நாத்து பிள்ளை வந்து பத்திரமா போய் காற்றை குத்தியாந்து பத்திரம் கருவாடுக்கிறது தூக்கக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி தூக்கி திறந்து போகக்கூடாது. 30 நாள் இருந்து வளர்க்கணும். கோயிலோட எடுத்து போட்டுட்டேன். சரி. ஓகே ஓகே ஓகே. காது துளாரம் தெரியும். ஐயா அங்கே இருக்கா? அதெல்லாம் வந்து யாருக்கு மட்டுமா? இந்த இது ஆண்களுக்கு மட்டுமா? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் வளர்த்தாங்க. எங்களை வந்து பொண்ணு ஏட்டு வெளியேறி பொண்ணு ஏட்டு வந்தாங்க. சரி. பொண்ணு ஏட்டு நாங்கள் பொம்பளை மக்களுக்கெல்லாம் அங்கே வெளியேற பொம்பளை பிள்ளைன்னு நாங்கள் எங்கள் சாமிக்கிட்ட அவதாரம் வாங்கிக்கிட்டு கும்பிட்டு விழுந்து எங்கள் காணிக்கை உடுத்துட்டு அப்புறம் பொம்பளை பிள்ளைய வெளியேற பிள்ளைகளுக்கெல்லாம் வளர்க்க சொல்லிடுச்சு சாமி. சரி. எங்கள் சாமி ஆம்பளை பிள்ளைக்கு வளர்த்தாங்க. நீங்கள் கோயிலுக்கு பூஜை வைக்கணும், மணி அடிக்கணும், தொட்டிலியை பார்க்கணும். அதனால நாங்கள் வளர்த்தாகணும். இல்லைன்னா இந்த பிள்ளைகளை நம்ம அதுக்கு போக விட மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு போக விட மாட்டாங்க. போகக்கூடாது. நாங்கள் எங்கள் பூசை மரம் இல்லாமல் போயிரு 10 நாளைக்கு பூசை மரம். இந்த மாதிரி நீங்கள் காலை ஓட்ட போகலாம், இதுக்குள்ள அலோடு இல்லை உங்களுக்கு? ஓ சரி சரி சரி. இது வழக்கம் இங்கே? இந்த வளர்த்து ஆகணும். சரி. ஓகே. வளர்த்து இன்னைக்கு கலட்டிக்கலாம். வளர்த்து இன்னி கலட்டிக்கிட்டலாம். இனிமே கலட்டிக்கலாம். கலட்டிக்கலாம். இன்னி கல்யாணம் பண்ணுறது இன்னி போட மாட்டா அப்புறம். சரி. ஓகே. இதை இப்போ போட்டபடி காது துளாரம் தெரிஞ்சா போதும். அதுக்குன்னு ஆண்டவனுக்குன்னு நாங்கள் வளர்ப்போம் 6 மாதத்துக்கு. வளர்த்துட்டு எடுத்து விட்டுருவோம். அப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் இல்லை. இதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டுருமா? அது வாட்டுக்கு அந்த துளாரம் நாங்கள் வளர்த்த கடமை தெரியுமில்ல அதுக்கு ஆண்டவருக்கு. வளர்க்காம மட்டும் இருக்கக்கூடாது. அது வளர்த்துட்டோம். அவங்க போகிறோம் அவங்க இது. சரி. ஓகே ஓகே ஓகே. கடவுள். சரி. ஓகேம்மா, நன்றிம்மா. அங்கே இருக்கிற அந்த படிச்சு சரிம்மா, நான் பார்க்குறேன்மா. நன்றிம்மா. சரிம்மா, நன்றிம்மா. நல்லா சொல்லுவா. அப்படிங்களா? சரிம்மா சரிம்மா.